தீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மறுமலர்ச்சி திமுக ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள். அண்ணனிடம் பேசுவதற்கு நிறைய இருக்குது, வாங்க உள்ள போகலாம். அண்ணா வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் தேர்தலை சந்தித்த கட்சிகள் எல்லாம் தாவேக்காவுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாம் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்காங்க. 2 இடதுசாரிகள் கட்சிகள் வெளியில் இருக்கிறாங்க. மதிமுக ஆதரவு கொடுத்துருக்கு. ஆனால் மற்ற கட்சிகளை காட்டிலும் திமுகவினுடைய தாக்குதலும் விமர்சனங்களும் மதிமுக மீது கடுமையாக வைக்கப்படுகிறது. திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்து முகநூலில் அவங்களுடைய ஐடிவிலிருந்து வைகோ அவர்களையும் மதிமுகவும் கடுமையாக தாக்குவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் உள்ள ப்ரொபோசிஷனும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கின்ற ப்ரொபோசிஷனும் வேற. 93-94 ஒரு செங்குத்தான பிளவோடு வந்திருக்கு. அந்த காழ்ப்புணர்ச்சி அவர்கள் இன்னும் மறக்கவில்லையோ என்கின்ற எண்ணத்தை தான் சமீபகால அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிலிருந்து நடவடிக்கைகள் காட்டுகிறது. அவைத்தலைவர்களோட அறிவாலயத்திற்கு முன்பே சொன்னார், சிரிப்பது போலே அழுகின்றோம் என்று சொன்னார்கள். ஆக எப்படியாவது ஆலிங்க திருதராஷ்டிரம் செய்தாவது மதிமுகவை அழித்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறது என்பது இப்பொழுது தெளிவாக தெரிந்துவிட்டது. அது இப்போதுதான் தெரிந்துதான் சொல்லிட்டு நீங்க கேட்கக்கூடாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் கூட்டணி என்பது வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மதிமுக எத்தனை தடைகள் வந்தாலும் ஆறுகள் பின்னோக்கி பாய்வதில்லை, எத்தனை புயல் வரினும் இமயம் இடம்பெயர்வதில்லை, எத்தனை துயர் வரினும் வைகோ சோர்விடுவதில்லை என்பதை காட்டுகின்ற வகையிலே தான் இந்த மாதத்திலே மாத்திரம், ஜூன் மாதத்திலே மாத்திரம் 2ஆம் தேதி ஒரு மேகதாட்டு ஆர்ப்பாட்டம், 5ஆம் தேதி செண்பக அணையை பழுது பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உண்ணாவிரதம், 7ஆம் தேதி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற அந்த சமத்துவத்தை சொன்ன வள்ளுவருக்கு காவி சவர்ணம் பூசிவிட்டார் என்பதற்காக கவர்னரை எதிர்த்து முற்றுகை போராட்டம், 14ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இதுவரை 6 இடங்களிலே நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு சீமை கருவேல மரங்களை அகற்றுகின்ற அந்த நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவரே களத்தில் நின்று பணியாற்றுகிறார். எல்லா இடத்திலேயுமே திட்டமிட்டு திமுக அந்த ஊடகவியாளர்களை வைத்துக்கொண்டு கோபப்படுத்துகின்ற அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட மதிமுக ஒன்றும் வெடித்தால் காற்றுக்கு தன்னை கையளித்து விட்டு எங்கெங்கோ பறந்து விடுகிற இளவம்பச்சு கூட்டம் அல்ல. வெடித்தால் வெடித்த இடத்திலே விழுந்து முளைக்கும் ஆமணக்கு வித்துக்கள் என்பதை 33வது ஆண்டிலையும் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மற்ற கட்சிகளுக்கு நமக்கும் உள்ள ப்ரொபோசிஷன் என்பது வேறு. 98ஆம் ஆண்டு அதிமுகவோடு நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு ஓட்டில் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் ஜெயலலிதாவுடைய வாஜ்பாயினுடைய சர்க்காரை கவிழ்த்து விட்டார்கள். அப்பொழுது நாங்கள் இருந்த இடத்துக்கு பிஜேபியோட அதிமுக நகர்ந்த பிறகு திமுக அந்த இடத்துக்கு வந்தது. 2001 ஏன் போனீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். 2001 இது போன்ற ஒரு உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தொகுதிகளை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது இங்கே இருந்து ஒருவர், தாயகத்தின் கணைனின்னு வேற அவரை சொல்லின்னு இருப்பாங்க, அவர் இங்கேருந்து அறிவாலயத்திற்கு அப்படியே தொலைபேசி போகுது. அங்கேயும் ஸ்லீப்பர் செல் தலைவருக்கும் இருக்குல்ல, அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி இங்கேருந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்கன்னு சொன்னது. ஆக நம்மளை சீரழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்காக 2001 நாம் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து 2006 எல்ஜியும் செஞ்சியும் வைத்து போட்டி பொதுக்குழு வைத்து இந்த கட்சியை 2ஆக பிளப்பதற்கு அவர்கள் முடிவெடுத்த பிறகுதான் 2006 போக முடியாது. எல்லாம் கேட்குறாங்க என்ன ரீசன், இதுதான் ரீசன். ஆக அப்படிப்பட்ட எல்லா கட்டத்திலையும் அவங்க ஸ்லீப்பர் செல் உருவாக்குவது அவங்களுக்கு கைவந்த கலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்பொழுது ஏன்னு சொன்னால் 2017 கலைஞர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது தலைவர் அவர்கள் போகும்பொழுது கையை பிடித்து கொண்டு கண்களிலே தண்ணீர் வர வைக்கின்ற அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு இருந்ததை போல நான் தளபதி அவர்களுக்கும் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இப்போ கூட்டணி என்பது பரஸ்பரமாக இருக்கணும், ஒன் வே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது. 2 பக்கமும் ஒரு நல்லிணக்கம் இருந்தால் தான், ஒரு நல்ல புரிதல் இருந்தால் தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு பக்கம் மாத்திரம்தான் ஒருதலை காதல் மாதிரி தான் இருந்ததே தவிர அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை நம்மோடு சுமூக உறவுக்கு அவர்கள் உடன்படுவதில்லை. இதில் தான் ஒரு கேள்வி இருக்குது. வாஜ்பாய் அரசுக்கு ஜெயலலிதா ஒரு ஆதரவு வாபஸ் வாங்கின உடனே அது திமுக ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னதுனால தான் வாஜ்பாய் ஒத்துக்கலைங்கிறத காட்டிலும் அன்னைக்கு இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாதிரி தான் திமுகவும் மதிமுகவும்
பகிரங்கமா மோதிட்டு இருந்தாங்க. எதிரும் புதிருமாக இருந்தாங்க. புதிருமாக இருந்த அந்த நேரம். கட்டத்திலையும் திமுக ஆட்சியை கலைக்க கூடாதுன்னு சொல்லி தான் ஐயா வைகோ ஆமா. அவர்கள் சொன்னாங்க. இந்த 30 ஆண்டு கால பாராளுமன்ற வரலாறு இப்பொழுது வெளியிட இருக்கிறார்கள், புது டெல்லியிலே வெளியிட இருக்கிறார்கள். அதுல பார்த்தா கூட நிச்சயமாக அந்த குறிப்பு இருக்கிறது. சைதாப்பேட்டையில் நடைபெற்ற அந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில், அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே இந்த தலைவர் அவர்கள் சொன்னார்கள், பாராளுமன்றத்திலே இதுவரை நாம் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட 356 என்கின்ற அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி கலைக்கக்கூடாது என்பதற்கு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தது தலைவர் வைகோ என்பதும் பதியப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து ஜனநாயகம் தான் முக்கியமே தவிர கட்சிகளுடைய இதுல என்னன்னா, அவ்வளவு திமுக ஆட்சியை கலைக்க கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகும் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறல. ஏன் மதிமுகவை இது பண்ணிட்டு அழிக்கணும் அப்படிங்கிற நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, திருதராஷ்டிர தழுவல் ஆலிங்கனம். 2024லயே வந்து திமுக வந்து மதிமுக மீது எந்த மாதிரியான ஒரு கசப்புணர்வு இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்க பல இடங்கள்ல நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அப்படி 2024 வந்ததற்கு பிறகு மதிமுக ஏன் முழுமையா 2026 வரைக்கும் திமுகவை நம்பி அந்த கூட்டணியில இருந்தாங்கிறதான் கேள்வியா இருக்கு. அதாவது அப்போ ஏன் வரல இப்பயே வரலன்னு கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அண்ணா காலத்திலிருந்து ஈழ பிரச்சனை இருக்குது. ஆனால் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு எதிரே முத்துக்குமார் விதியை விதியை என் தமிழ்ச்சாதி என் செய் நினைத்தாயோ என்கின்ற அந்த பிட் நோட்டீஸோடு தன்னைத்தானே ஈகம் செய்த பொழுது தான் அந்த கொழுந்து விட்டு ஈழ பிரச்சனை எரிந்தது. அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். தண்ணி கூட கொதிக்கணும்னா 100 டிகிரியை தாண்டும் போது தான் கொதிநிலை ஆவியாகும். சசி பெருமாள் அதுவரை மதுவிலக்கு பிரச்சனை எல்லாரும் தான் போராடினார்கள். ஆனால் சசி பெருமாள் அவர்கள் அந்த கன்னியாகுமரியிலே பக்கத்தில் இருக்கின்ற அந்த உண்ணாமலை என்கின்ற இடத்துல உயிரை விட்ட பொழுதுதான் அந்த பிரச்சனை கொழுந்து விட்டு இருந்தது. அடுத்த நாளே இது வந்து ஜூலை 31ஆம் தேதி நடக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு கலிங்கப்பட்டியில் டாஸ்மாக் கடை அடித்து உடைக்கப்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று மதிமுக ஒரு ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டால் அந்த டாஸ்மாக் கடையை சாத்தித்தான் தீர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு உத்தரவினை பெற்றுத்தந்தது. என்ன சாதனை பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்களே, அந்த உத்தரவினை நாங்கள் தான் பெற்று தந்திருக்கிறோம். ஆக அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது. 2024 இருந்ததான்னா நிச்சயமாக இருந்தது. கொதிநிலை வரல. சரி, அதனால பரவாயில்ல, தலைவருக்கு குறைஞ்சபட்சம் ராஜ்யசபா சீட்டாவது தருவார்கள். ஏன்னா பேச்சுவார்த்தை குழுவில் நான் இருந்தேன். போகும்போது சொன்னபோது எங்களுக்கு ஒரு சீட்டு தானே கொடுத்துருக்கீங்க, இன்னொரு சீட்டு என்னென்ன ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு அதுவே இப்பொழுது வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும்னு சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய டிஆர் பாலு முதற்கொண்டு அந்த அவருடைய பேச்சுவார்த்தை குழு என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு தான் இன்னும் 1 வருஷம் இருக்குதே, அவருக்கு தராமல் யாருக்கு, அண்ணனுக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறோம் அப்படின்னு பசப்பினார்கள். ஆகவே 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் கூட ஒரு கூட்டணி வந்து அந்த அந்த கொள்கை ரீதியான கூட்டணி என்று வேற சொல்லிவிட்டோம். அதனால அவற்றை எல்லாம் நாம் வந்து புறந்தள்ளிவிட்டு அதை தொடர்ந்து பயணம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். இப்போ திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா, உதயசூரியன் சின்னத்தில் நின்னது துரதிர்ஷ்டம் அப்படின்னு துரை வைகோ சொல்றாரு. அப்படி துரதிர்ஷ்டம்னு சொல்ற இதா இருக்கிற துரை வைகோ திருச்சி தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி இதை வந்து அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாரான்னு கேட்குறாங்க. ஒரு சவாலே விடுக்கிறாங்க. மதிமுக அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமா? அதாவது கூட்டணி என்பதே ஓட் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். 1939, 41, 43 வடகிழக்கு மாநிலங்கள் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் முஸ்லீம் லீக்கும் இந்து மகாசபையுமே கூட்டணி அமைச்சு மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த மந்திரி சபையில் எஸ்பி முகர்ஜி அவர் வந்து நிதி அமைச்சர் ஆனார். அதனால் கூட்டணியில் பெருசாலாம் கிடையாது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கோம். நிறைய இடங்களில் காரணமாக இருந்திருக்கோம். என்னுடைய தொகுதியை சொல்கிறேன். 2016 நான் வந்து மக்கள் நல கூட்டணியில் நான் வேட்பாளர். நான் வாங்கின 23,000 ஓட்டு தான் அன்றைக்கு இருந்த அமைச்சர் நாசர் அவர்கள் வந்து வெறும் 2,500 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பினை இழந்தார். இன்னைக்கு கூட இந்த 26 நடைபெற்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட சங்கரன் கோயில் உள்ளிட்ட, சாத்தூர் உள்ளிட்ட, நெல்லை உள்ளிட்ட பல ஒரு 15-16 தொகுதிகளிலே மறுமலர்ச்சி திமுகவுடைய வாக்குகளால் தான் திமுக வெற்றி பெற்றது. இது வந்து பரஸ்பரம். அப்ப உங்க ஓட்டால நாங்க ஜெயிச்சு ரிசைன் பண்ணோம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா எங்க ஓட்டு அதுல இருக்குல்ல, அப்ப நீங்க ரிசைன் பண்ணல, ஏன் ரிசைன் பண்ண மாட்டீங்கன்னு துரை வைக்க கேட்கறாரு. நியாயம் இருக்கத்தானே செய்யுது. இல்ல, நியாயம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகள் திமுகவுக்கு விழுகவே இல்லை. உதாரணத்துக்கு தேர்தலுக்கு முந்தைய காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எப்படி ஒரு
அறிக்கை போர், வார்த்தை போர் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 5 இடங்கள் சொல்லும்போது அவங்க கடைசி வரைக்கும் எவ்வளோ போராடினாங்க. அது வந்து மன கஷ்டமா உங்க தோழர்களுக்கும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு பின்னாடி வந்து திரும்ப என்ன சொன்னாருன்னா, எங்க தொண்டர்கள் வந்து வேலை செய்யலைன்னு வெளிப்படையா சொன்னாரு. இந்த இதில தான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் விஜய் ஐயா வைகோ வீட்டுக்கு வரும்போது, துரை வைகோ அவர்கள் அவங்க வீட்ல வேலை பார்க்குற பணிப்பெண்கள், வேலையாட்கள வந்து கூப்பிட்டு இது பண்ணும்போது, இவங்க எல்லாமே விசிலுக்கு தான் போட்டாங்க. அப்படிங்கும்போது, இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு எதுவுமே திமுகவுக்கு விழுகல. வைகோ அவர்கள் வீட்டிலேயே வந்து அவங்களாம் விசிலுக்கு போட்டாங்கன்னு ரொம்ப சிலாகித்து சொல்றாங்க. அப்பன்னா நீங்க பார்த்துக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது கலைஞர் அடிக்கடி சொல்வார், "ஊருக்குத்தானடி உபதேசம் உனக்கு இல்லையடி கண்ணே" அப்படின்னுவார். எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அவருடைய மகன் மூகா முத்து வந்து அதிமுகவிலே சேர்ந்து பல பொது பிரச்சார கூட்டங்களில் அவர் பேச ஆரம்பித்தார். அப்ப வந்து 91ஆம் ஆண்டு நடைபெற்ற கலைஞருடைய மூத்தவனும் அதிமுக பிரச்சாரம். அதிமுகவில் சேர்ந்து மேடை பிரச்சாரகராக இருந்தார். சரி, சரி. 91ல் நடைபெற்ற தேர்தலில் திமுக 2 இடங்கள்ல தான் ஜெயிக்குது. ஒன்னு துறைமுகம், இன்னொன்னு கடலாடி. அப்போ முரசொலியில் கலைஞர் கடிதம் எழுதுறார், "தம்பி கடலாடி வா, துறைமுகத்தில் நான் காத்திருக்கிறேன்." இலக்கியமா நல்லதா இருந்தது. நல்லா இருந்தது. அப்ப அதை குறிப்பிட்டு ஆவடியில திருமுல்வாயில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல இதே மூகா முத்து கலைஞருடைய மகன் தான் சொன்னாரு, "சொந்த முத்துவே வாழ வைக்க முடியல, வந்த முத்துவா வாழ வைக்க போறாரு" அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் இன்னைக்கு அதனால தான் கலைஞருடைய வசனம் அவருக்கு தான் பொருந்தும், "ஊருக்கு தானடி உபதேசம் உனக்கு இல்லையடி கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க, நேத்து திருச்சி சிவா முன்னணி தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவானுடைய மகள் தாவேகால உறுப்பினராக இருக்கிறார் என்பது ஒன்று. வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கின்ற மதுரை மூர்த்தி அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்திலே அவருடைய செயல்வீரல் கூட்டத்திலே சொன்னார், இந்த டிபி வச்சிருக்காங்களே, டிஸ்பிளே பிக்சர், ஆமா. அதுல நம்ம ஆட்களே விஜயனுடைய படத்தை வைத்திருக்கிறார்கள். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வந்து விஜய்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து முறியடிக்க முடியல. அங்க நம்ம வீட்டிலேயே நம்ம பிரச்சாரம் பண்றதை விட்டுட்டோம், வெளியிலலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு டிபி மூர்த்தி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் மூக்க அழகிரி அவருடைய சொந்த அண்ணன், முதல்வருடைய சொந்த அண்ணன், அவருடைய மகள் வந்து நேரடியாக விஜய் அவர்களை நேராக பார்த்துவிட்டு உங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த அந்த இயக்கத்தோடு தான் வந்திருக்கிறார். அதனால முதல்ல உங்கள் வீட்டை திருத்துங்க. இங்கே வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் போடலை, அவங்க வேலைக்காரர்கள். ஜனநாயகம் வந்து ஜனநாயகம் என்பது வீட்டிலிருந்து தான் தொடங்குறது. டெமோக்ரஸி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். அதுதான் நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். அது அவருடைய விருப்பம். நம்ம சொல்றோம், பிரச்சாரம் பண்றோம், அதை எடுத்துக்காம விஜய்க்கு தான் போடுவான்னா யாருன்னு தடுக்க முடியும்? அவங்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை வந்து ஓட்டுரிமை தான். பெரிய பணக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான், ஒன்றுமில்லாத வறுமையிலே இருக்கின்ற ஏழை தாய்க்கும் ஒரு ஓட்டு தான். அந்த ஓட்டை அவர்கள் பயன்படுத்தும் போது அதை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. திமுகவினுடைய தோல்விக்கு திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்களோட வீட்டில் உள்ளவங்களே வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஆமா, ஆமா, கண்டிப்பா. அதாவது அன்றாடம் நான் வந்து அமைச்சர் கூட வந்து பிரச்சாரத்துக்கு போவேன். அவர் தான் சொன்னாரு, நம்ம வந்து பிஜேபி, அதாவது அங்க வந்து பிஜேபி தான், அதிமுக நிக்கல, கூட்டணி சார்பா பிஜேபி தான். பிஜேபி எங்க போகுது, எங்க பிரச்சாரம் பண்றாங்க, என்ன அவங்களுடைய நிலவரம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே தவிர, தாவேக்கான்னு ஒரு இயக்கம் இருந்ததை நம்ம மறந்துட்டோம். அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே புகுந்துட்டாங்க, பிரச்சாரத்தை வீட்டுக்குள்ளேயே புகுந்துட்டாங்க. விஜய், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒன்று அடிக்கடி சொல்வார், உங்களுக்கெல்லாம் தெருவில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும், எங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு விஜய் வந்து இருக்கிறான், குட்டி விஜய் இருக்கிறான், அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு நீதிபதி சொன்னார், எனக்கு வேறு வழி இல்லாமல் என் பேத்தி சொன்னதுனால நான் விசிலுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக விசில் புரட்சி நடந்திருக்கிறது. மாறி வரும் உலகினில் எது நிரந்தரம் என்று சொல்லும் பொழுது மாற்றங்கள் தான் நிரந்தரம். எந்த மாற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு 6 மாசம் கூட இந்த கட்சி இது நிலைக்காது, நீடிக்காது, வாழாது, வளராது, எல்லாம் தயாராகுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காக செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் கருதுகிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்க பணத்தை நான் தொட மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நான் ஊழல் வந்து கிளீன் கவர்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் வந்து குட்கா வழக்கு, நீங்கள் உங்களுக்கு தெரியும், அது சிபிஐயில் வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. விஜயபாஸ்கரை வந்து தாவேக்கால சேர்த்துருக்குறாங்க. நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டேன்னு சொன்ன விஜய் இன்னைக்கு விஜயபாஸ்கரை வந்து கட்சியில் சேர்த்தது ஒரு முரணா இல்லையா? ஏன்னா தொடர்ந்து ஐயா வைகோ அவர்கள் கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஊழல் இல்லாத இந்த ஆட்சியை கொடுத்துருக்காரு, இதை விட என்ன சாதனை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து முற்றிலும் வந்து இது வந்து முரணா தெரியலையா அவங்களுக்கு? அதாவது 1000 கல் ஓட்டம் கூட ஒரு சின்ன அடியிலே தான் துவங்குகிறது என்று சொல்வார்கள். நான் ஒரு வழக்கறிஞனாக
சார்பாளர் அலுவலகத்துக்கு நான் போகும்பொழுது முன்பு இருந்த முறைக்கும் இப்பொழுது இருந்த முறைக்கும் பெரிய வித்தியாசம் என்னால் தென்படுகிறது. ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நான் காரை எடுத்துகிட்டு இன்னைக்கு போனேன். ஆனால் முன்பு இருந்தது வந்து எவ்வளவு தொகை, இப்பொழுது எவ்வளவு தொகை என்று என்னால் முடிஞ்சு ஆச்சரியப்பட்டேன். ஆக சின்ன சின்ன திருத்தங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. கரப்ஷன் இஸ் வேர்ல்டு வைட் ஃபினாமினா என்று சொல்வார்கள். இட் வாஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். அது ஒரு நிறுவனமாக்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டிலே அதிகமாக தமிழ்நாட்டிலே சாதனைகள் இல்லையா என்று சொல்லவில்லை. முதலமைச்சர் நல்ல சாதனைகளை செய்திருக்கிறார், நல்ல திட்டங்களை போட்டிருக்கிறார். அதில் மாற்று ஸ்டாலின் ஆமாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது புறையோடி போய்விட்டது. ஊழல் என்பது புறையோடி போய்விட்டது. நீங்கள் கரூரில் போடாத ரோடுக்கு 77% 4.68 கோடியில் 3 கோடியை எம்புக்கு எழுதி போட்டா மாதிரி ரோடு போட்டா மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு பாருங்க. யார் வாங்கியிருக்கிறா? திமுக ஆட்சியில வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, 2022 நடந்திருக்குது. ஏவாவேலு அன்னி வரலும் வந்து ஒரு மாதிரி பேசினாரு. இன்னைக்கு பாவம் அவரு தலைமறைவா இருக்கிறதா சொல்றாங்க. அவர் மேல வந்து எப்படி செந்தில் பாலாஜி வந்து அந்த போக்குவரத்துறை பணி வாங்கி தருவதற்காக லஞ்சம் வாங்கினாரோ அது போன்ற ஒரு இப்போ கேள்வி என்னன்னா, விஜயபாஸ்கரை தாவேக்கால சேர்த்தணும் அந்த கிளீன் இமேஜ்ங்கிறது அடிபடுது. அதாவது ஒரு கட்சிக்கு வரும்போது 1000 பேர் வருவாங்க சார். அதில் வந்து தேர்தல் நேரத்தில் ஃபில்டர் பண்ணணும். அவருக்கு வந்து மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கேள்வியை நாங்களும் சேர்ந்து வைப்போம். இல்லை இப்போ இதுவரை சேர்க்கறது எல்லாரையும் தான் சேர்ப்பாங்க. இப்போ ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தொண்டல ஒரு நகர செயலாளர் யாராவது ஒருத்தர் சேர்றாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு அமைச்சராக இருந்தவர் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட அது குட்கா கேஸு, சிபிஐ கேஸு அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. மத்திய அரசினுடைய ஆளுகைக்கு. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அவர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தின் மூலமாக அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல யாரும் தலையிட்டாருன்னு சொன்னா அப்பொழுது நம்ம கேட்கலாம். இல்ல சார், உங்களுக்கு தெரியும் நான் ஊழல் செய்தவர்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஊழல் செய்த விஜயபாஸ்கரை வந்து கட்சியில சேர்க்கிறது தான் இங்க ஒரு இதா இருக்கு. இவர் நேரடியா நடவடிக்கை எடுக்க முடியாது சார். சட்டம் தன் கடமையை செய்யும். சிபிஐ வழக்குல விஜய் அவர்கள் தலையிட்டா நாமளும் மதிமுகவும் சேர்ந்து கேட்கணும். தலைவர் சரியா சொல்லிட்டாரு. சரி என்று பட்டால் சார்ந்து நிற்போம், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்போம், நல்லது என்று சொன்னால் ஆதரிப்போம், அல்லது என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் கேட்போம் சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு முன்தினம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேகானோட தோழமை கட்சிகளுடைய கூட்டம் நடந்தது. நீங்களும் கலந்துட்டீங்க. ஆமா, அதுல வந்து எல்லா கட்சிகளும் கலந்துட்டாங்க. தாவேகாவுக்கு வெளியில இருந்து அந்த ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த 2 பொது உடைமை கட்சிகள் கலந்துக்கல. பொது உடைமை கட்சிகள் வந்து முழுக்க தாவேகா கூட்டணிக்கு போறதுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கு அப்படின்னு ஒரு பரவலா சொல்றாங்க. அப்படி அந்த கூட்டணிக்கு அந்த கூட்டத்துக்கு போகாதனாலேயே முக்கியமான முடிவுகளை விஜய் அந்த கூட்டணியில் அந்த கூட்டத்தில் எடுக்க முடியாம இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து முழுமையா விஜயை நம்பி போறதுக்கு யோசிக்கிறாங்களா? அதான் நெருடல் இருக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு அடுத்து, ஏன்னா காங்கிரஸில் தேர்தலுக்கு முன்பே அந்த குரல்கள் எல்லாம் எழ ஆரம்பித்து விட்டன. அதற்கு பிறகு முதலாக அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுன்னு சொல்ல வந்தது மரியாதைக்குரிய இடதுசாரி தோழர்கள் தான். அதனால் அவங்கள சந்தேகப்பட வேண்டாம். அவங்க பொதுவாக பதவிக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆசைப்படுகிறவர்கள் கிடையாது. சின்ன குறுக்கிடுன்னு ஏன் சந்தேகப்பட வேண்டாம்? இந்திய கம்யூனிஸ்டில் வந்து மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஒரு கருத்து சொல்றாரு, முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் ஒரு கருத்து சொல்றாரு. அது ரெண்டுக்குமே முரண்பாடு இருக்கு. அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு இது இருக்கு. அதனால தான் நான் தொடங்கும் போதே சொன்னேன், திமுகவுடைய பாணியே எந்த கூட்டணி கட்சி எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஒரு ஸ்லீப்பர் செல், நான் யாருன்னு பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல, ஸ்லீப்பர் செல் உருவாக்குவது அவங்களுடைய வாடிக்கை, அவங்களுடைய பழக்க வழக்கம். பனையூர் பாபு அதுதான் ஸ்லீப்பர் செல்லில் தான் வச்சுருந்தாங்க. விசிகே என்றைக்காவது முரண்பட்டு போனால் அதை பயன்படுத்துவது என்று. அதை இந்த தில்லுமுள்ளுகள்லாம் தெரிஞ்சது தான். நம்ம இயக்கத்துல இருந்தே போய் ஒரு அதுதான் அந்த கேள்வி தான் கேட்க வேண்டிய. ஸ்லீப்பர் சொல்லுன்னு சொல்லும் போது அடுத்த கேள்வி இதை வச்சா சரியா இருக்கும்னு சொல்றேன். மதிமுகல இருந்து வெளியேறிய மல்லை சத்யா ஒரு கடுமையான குற்றச்சாட்டை ஐயா வைகோ மீது வைத்திருக்கிறார். அது வந்து ஒரு தினசரி நாளிதழில் அது பெருசா இது பண்ணி போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா வைகோ அவர்கள் சென்னைக்கு வரும்போது வீடு இல்லாமல் தான் வந்தாங்க. அரசு வீடு கேட்டாங்க. அன்னைக்குள்ள அமைச்சர்கிட்ட கேட்டாங்க. கலைஞர்கிட்ட சொல்லும்போது கலைஞர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட வைகோவுக்கு இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு 5 ஏக்கரில் வந்து ஒரு அரண்மனை போன்ற ஒரு பங்களா கோடிக்கணக்கான செலவில் கட்டியிருக்கிறாங்க. கனடாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட வங்கிகளில் வந்து கணக்கு இருக்குது. இது எல்லாமே அரசியலுக்கு வந்த பிறகுதான் வைகோ சம்பாதித்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளவு அதிகாரமான்னு சொல்லிட்டு டிஎன் சேஷன் அந்த ஆணையராக பொறுப்பேற்ற பொழுது தான் தெரிந்தது. ஆனால் அவர் 91லேருந்து 96 வரை இருக்கும் பொழுது தான் சொத்து கணக்கு வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்.
ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் யாரும் எந்த சட்டத்தையும் இயற்றாத பொழுது, அதுவரை எந்த அரசியல் தலைவரும் வெளியிடாத பொழுது முதலாக தன்னுடைய சொத்து கணக்கை தேர்தலுக்கு முன்பே வெளியிட்ட ஒரே தலைவர் வைகோ அவர்கள் தான். அவரை ஏதோ அல்ப சொல்பமாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருடைய கருவின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அவருடைய இந்த கிட்டத்தட்ட அப்போ ராஜகோபால்னு சொல்லிட்டு ஒரு வங்கி, பிரசித்தி பெற்ற ஒரு வங்கி இருந்தது. அந்த வங்கியில் ஒரு ஷேர் 7,500 ரூபாய். அப்போ பவுனுக்கு 9 ரூபாய்க்கு, இப்போ 9 ரூபாய்க்கு ஒரு பவுன் கிடைச்ச அந்த காலகட்டத்தில் மெஜாரிட்டி ஷேர்ஸை தலைவர் வைகோவனுடைய தந்தையார் வையாபுரி அவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் எஃப்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைத்திருந்த காரணத்தால் அந்த ராஜகோபால் வங்கியிலே அவர் டைரக்டராக இருந்தார். சும்மா அல்ப சொல்பமாக கிடையாது. அதாவது வைகோ தலைவர் வைகோவுடைய தந்தையார் வையாபுரி அந்த ராஜகோபால் வங்கியிலே டைரக்டராக இருந்தார், இயக்குனராக இருந்தார். கல்லூரியில் படிக்கும் போதே இயக்குனராக இருந்தார். அதனால 1900 அந்த வீட்டினுடைய முகப்பிலே நீங்க பார்த்துருக்கீங்க, 3 அடுக்கு மாளிகை 1922 கட்டப்பட்ட 7 மாளிகை. 100 ஆண்டு கடந்துட்டோம் நம்ம. அந்த 100 ஆண்டு இது கூட ஒளிரும் இது நல்ல சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த 100 ஆண்டை குறிக்கின்ற வகையில். அதனால அவருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை சொத்துக்கள் இருக்குது. அரசியலே பொதுவாக இருப்பதை கொண்டு, இருக்கின்ற பதவி வைத்து கொண்டு இல்லாததை பெறுவார்கள். ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் தனக்கு இருந்த இருப்பை அரசியலுக்காக இழந்த தலைவர் அவர். அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய கண்ணு கட்டிய தூரம் வரை அவருடைய இடம் தான். எல்லாம் அரசியலுக்காக விற்ற தன்னுடைய சொத்துக்களை விற்று தான் அரசியலே நடத்தி இருக்கிறார். அதனால தான் இதுவரைலாம் இடியோ அல்லது ஐடியோ அல்லது சிபிஐயோ எந்த குற்றச்சாட்டும் அவர் மீது அந்த துறைகள் மூலமாக இதுவரையிலும் வந்ததில்லை. நீதிமன்றத்தினுடைய நிறைய படுக்கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் ஏறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் ஒருவர் தான் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டு ஏறிக்கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் இவர் 17/8/2025 வரை மல்லை சத்யான்னா அன்னைக்கு தான் அவர் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த கட்சியில் நீங்கள் கட்சிக்கு எதிரான நடவடிக்கை. அதுவரையில் என்ன பேசுகிறாருன்னு தெரியுமா? ஃபேமஸ் டைலாக் மனப்பாடமாக சொல்வார் அவர். பட்டாலே தொட்டில் கட்டி, பவுனாலே காது குத்தி, பள்ளிக்கு கூட சாரட் வண்டியிலே செல்கின்ற அளவிற்கு செல்வமும் செல்வாக்கும் படைத்தவர் எங்களுடைய தலைவர்னு சொல்லிட்டு அழுத்தி சொன்னியே. அந்த 17/8/2025 பிறகு ஏன் வரல அப்படின்னு சொன்னால், எப்போவோ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிட்டார். நான் இன்னும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா எந்த மந்திரி மூலமாக அவருக்கு பணம் தரப்பட்டது என்பதை கூட என்னால் சொல்ல முடியும். அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளில் பாருங்கள், இப்போ எப்படி போனாங்களோ அதே மாதிரி. இதுவரையிலும் மதிமுகவிலிருந்து திமுகவை சென்றவர்களுடைய பட்டியல் போட்டிங்கன்னா 1 கோடி பேர் இருப்பாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி 8ஆம் தேதி நினைக்கிறேன், 4 நாளைக்கு முன்னாடி 1,03,00,000 பேர் சேர்ந்துருக்கிறார். ஏன்னா 3 பேர் இராணுவத்திலேருந்து வரும்போது சில பேர் எக்ஸர்வீஸ்மென் சொல்லுவாங்க. அவங்க கொஞ்ச நாள் ஓய்வாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி வேலைக்கு போவாங்க. அது மாதிரி இந்த கட்சியில் 2024 மே 24ஆம் தேதி அவர் கட்சியிலேருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ போய் அறிவாலயத்தில் அதுக்கு பிறகு இவர் ஒரு கட்சியை தொடங்கினார். 20/11/2025 யாரு நம்ம ஸ்லீப்பர் செல் ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியினுடைய தொடக்க விழாக்கு இவங்கெல்லாம் போறாங்க. அதுக்கு முன்னாடி கொடி வெளியேற்ற விழா. மல்லை சத்யா திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்னே நீங்க சொல்றீங்க. ஆமா, ஸ்லீப்பர் செல் தான் சார். யார் மூலமா பணம் கொடுத்தாங்கன்றதே நான் சொல்றேன் சார். காலத்தின் கட்டாயம் அதுன்னு சொன்னா அதுவும் சொல்றது தயாரா இருக்க. டிஃபர்மேஷன் கேஸ் வேணா போடட்டும், அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். அதுல அந்த தொடக்க விழா ஃபர்ஸ்ட் 7 நட்சத்திரங்கள் போட்டு ஒரு கொடி தொடங்கினாங்க அண்ணா பிறந்தநாள் விழாவில். போன வருஷம்தான். அதில் என்னன்னு அப்புறம் தான் யோசிச்சு நான் ஆய்வு பண்ணப்போ தான் தெரிஞ்சது, இங்கேருந்து போனி ரிட்டைன் ஆனவங்கள 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரை குறிக்கிற மாதிரி தான் 7 ஸ்டார் 7 நட்சத்திரங்கள் அந்த கொடியில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி, ஏன்னா திராவிட இயக்க தலைவருடைய பிறந்தநாள்ன்றதுனால அன்னைக்கு கட்சி பேர் வச்சார். அன்னைக்கு இவங்கெல்லாம் போய் அதில் ஆஜராகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்சியில் அந்த பேர் சொல்ல நான் விரும்பல, அந்த கட்சியினுடைய பேரை. அந்த கட்சியில் அவங்க இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சிட்ட பிறகு இப்போ போய் அறிவாலயத்துக்கு போய் நாங்கள் மதிமுக வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆக அவங்க போய் 4 வருஷத்துக்கு பிறகு அந்த இன்னொரு கட்சியில் இணையும் போது கூட மதிமுக என்கின்ற முகவரி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இல்லை, இப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இவர் சொல்கிறாருல்ல, அவர் சொத்து வாங்கிட்டார், இவர் சொத்து வாங்கிட்டார்னு சொல்லிட்டு.
திமுக மதிமுகவில் இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர்களை இன்னும் வேட்பாளராகவும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு தலைவர் டபுள் ப்ரமோஷன் கொடுத்தார். அவருடைய பங்களிப்பும் மதிமுகவில் இருந்தது. எல்லாம் அதை விட பங்களிப்பெல்லாம் இருக்கு சார். ஏன் பங்களிப்பு நான் சும்மாவா? நான் வந்து திமுக நகர செயலாளர் இருந்து வந்தவன் சார். நகர செயலாளர் இருந்து வந்து 6 எலெக்ஷன்ல நான் நின்று இருக்கிறேன். நானும் வந்து இதுவரை 23,000 ஓட்டுக்கு குறைவு கிடையாது. அவருடைய ஓட்டையும் என்னுடைய ஓட்டையும் பாருங்க. அவர் எவ்வளவு செல்வாக்கு, என்னுடைய செல்வாக்கு எவ்வளவுன்னு பாருங்க. நான் வந்து ஆதங்கத்தோட இதை சொல்லல. அவருக்கு எல்லா தேர்தலையும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சார். 96ல இருந்து 2021 வரை எல்லா தேர்தலையும் அவருக்கு எம்எல்ஏ எம்பி 2011 தவிர. அப்ப நம்ம முட்டு சந்தல் நின்ட்டோம், அந்த தேர்தலை புறக்கணிச்சோம். எல்லா தேர்தலையும் வந்து அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு, இவ்வளவு தேர்தல் நின்று கடங்காரன் ஆயிட்டல்ல. அப்ப 2006ல இதுல கொடைக்கானல்ல வில்பட்டியில 1 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ்ல 4000 சதுரடியில ஒரு பெரிய சுற்றுலா மாளிகை உங்களுக்கு எப்படி வந்தது? சர்வே நம்பர் சொல்லட்டமா? இதுக்கு மேல பேசுறாங்கன்னா அது எந்தெந்த வில்பட்டியில எந்தெந்த சர்வே நம்பர் சொல்ல வேண்டியது வரும். ஆக இவ்வளவு கடங்காரன் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி வந்து இதுல மலை வாசஸ்தலத்துல இவ்வளவு பெரிய பங்களா வந்தது? நீங்க என்ன பெரிய மிட்டாமிராசு பரம்பரையா அல்லது கிரீனிங்ல கையெழுத்து போடுற பெரிய ராஜ பரம்பரையா? அங்க வந்து கைடா இருந்துட்டு ஒரு சின்ன பெட்டி கடை தானே வச்சுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எப்படி கொடைக்கானல் வில்பட்டியில சொத்து வந்தது? அதை சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். தேர்தல் முடிஞ்சிச்சு. தேர்தலுக்கு பின்னாடி அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. 94ல வந்து திமுகவும் மதிமுகவும் எந்த அளவுக்கு எதிரும் புதிருமா இருந்து களமானாங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகர்வு எப்படி போயிட்டு இருக்குன்னு. நேரத்துக்கு கருத்து பகிர்வு. நன்றி.